அது சரியா வருடம் 1986 யுஎஸ் உடைய மேசச்சூசெட்ஸில் இருக்கிற பெப்பரல் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன். அங்க 15 வயதான டீனா போன் மற்றும் அவங்களுடைய சிஸ்டரான 9 வயதான கேரன் போன், இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்ப அவங்க வீட்டில் இருக்கிற பேஸ்மெண்ட்டை நோக்கி ஒருவித பதற்றத்தோட நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க போனதுமே அங்க குவிஞ்சு கிடக்கிற பழைய பொருட்கள் இருந்து தீவிரமா எதையோ தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து ஒரு ஓஜா போர்டை அவங்க வெடி எடுக்கிறாங்க. இப்ப அந்த போர்டை பார்த்தபடியே டீனா அவங்களுடைய சிஸ்டர் கிட்ட, கேரன் நீ ரெடியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கேரனும் எஸ் அப்படின்னு சொல்ற விதமா அவங்களுடைய தலைய மேலையும் கீழையும் ஆட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ உடனடியா அந்த பேஸ்மெண்ட்டுடைய லைட்ஸ் ஆஃப் பண்ணப்படுது. ஆனா அந்த ரூம்ல ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி வச்சு அந்த வெளிச்சத்துல அவங்க 2 பேருமே இப்ப அங்க அவங்கள சுத்தி இருக்கிற ஆவி கூட பேசுறதுக்கு தயாராகிறாங்க. கொஞ்சம் குழப்பம் மற்றும் கொஞ்சம் பயத்தோட ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கிட்ட டீனா இப்ப அந்த கேம்ல யூஸ் பண்ற காயின் மேல கையை வச்சுக்கிட்டு, அம்மா நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ்டிஏ இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த 2 சிஸ்டர்ஸும் இந்த கேம் மூலமா பேச விரும்புறது வேற யாரு கூடவும் இல்ல, அவங்களுடைய அம்மா கூட தான் அப்படிங்கறது. எஸ், சில வாரங்களுக்கு முன்னாடி தான் கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டிருந்த அந்த 2 பொண்ணுகளுடைய அம்மா இறந்து போயிருந்தாங்க. சோ அந்த நாட்கள் வரைக்குமே ஒரு இமை போல இருந்து அந்த பொண்ணுகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு வந்த அவங்களுடைய அம்மா இனிமேல் அவங்க கூட இருக்க போறதில்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி மனதளவுல அந்த 2 பொண்ணுகளையும் ரொம்பவே பாதிப்படைய வச்சது. ஆல்சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய டீனா மற்றும் கேரனுடைய அப்பாவான பிராங்க் போனாலையுமே தன்னுடைய பொண்ணுங்க கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. பிகாஸ் அவங்களுடைய ஃபேமிலி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால பிராங்க் தன்னுடைய பொண்ணுகளை நல்லா பாத்துக்கிறதுக்காக தன்னுடைய ஆபீஸ்ல எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால ஒர்க் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் ஆல்மோஸ்ட் நைட் 1 மணிக்கு மேல ஆயிருது. சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 2 பொண்ணுங்க மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. சோ இப்படி அந்த 2 பொண்ணுகளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்னால அம்மாவுடைய அரவணைப்பு மற்றும் அப்பாவுடைய ஆறுதல் இது இரண்டுமே கிடைக்காம அந்த வீட்டுடைய சின்ன பொண்ணான கேரன் தான் அதிக அளவு மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க. சோ இந்த டைம்ல தான் அந்த குழந்தை அம்மாவை தேடி அழும்பொழுது எல்லாமே அவங்களுக்கு ஆறுதலா கூட துணையா நின்னது அவளுடைய அக்காவான டீனா தான். அப்படிதான் அன்னைக்கு நாளுமே கேரன் தன்னுடைய அம்மாவை தேடி அழுத காரணத்தினால எங்க இப்படி ஏதாச்சும் பண்ணாலாவது அவங்களுடைய அம்மா ஒரு முறையாவது அவங்க கூட பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு அந்த 2 பொண்ணுகளுமே வந்திருக்காங்க. ஆனா இதுக்கப்புறமா நடக்க போற விஷயங்களை அந்த 2 பொண்ணுங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்படி அங்க என்ன நடந்துச்சு அண்ட் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் சீரிஸ் உடைய இன்னைக்கு எபிசோட்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கேஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களால மாசத்துக்கு ஒரு 2000 ரூபாய் உங்களுடைய ஃபியூச்சருக்கு எடுத்து வைக்க முடிஞ்சா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் மெட் லைஃப் ரெண்டுமே சேர்ந்து பிஎன்பி மெட் லைஃப் நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது இப்ப என்எஃப்ஓவும் அவைலபிளா இருக்கு. பட் இது பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான். சோ இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்க. இந்த பிஎன்பி மெட் லைஃப் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஒரு போர்ஷன் ஆஃப் மணி மொமெண்டம் பேஸ் பண்ணி லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் செக்மெண்ட்ஸ்ல இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணப்படும். மீதி இருக்கிற பணம் சேஃபா இருக்கும் அப்படிங்கறதால உங்களுடைய பணமும் 100% செக்யூரா இருக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல உங்களுடைய மந்த்லி பிரீமியம்ல இருந்து 120 மடங்கு மதிப்புள்ள லைஃப் கவரும் கிடைக்கும். இந்த இண்டெக்ஸ் உடைய பாஸ்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் செக் பண்ணா கடந்த 5 வருஷத்துல 29.8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கடந்த 10 வருஷத்துல 22.1% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 2014ல இந்த இண்டெக்ஸ்ல 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா
10 வருஷம் கழிச்சு 2024 அது 7.4 lakhs மாறி இருக்கும். நீங்க என்ஆர்ஐ உங்களால மந்த்லி 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா 2 கோடி வரைக்குமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிப்ரவரி 28 வரைக்கும் தான் இந்த NFO அவைலபிளா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த ஓஜா போர்டை தங்களுக்கு முன்னாடி வச்ச டீனா, அம்மா நீங்க இங்க தான் இருக்கீங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியை கேட்ட அடுத்த சில நிமிஷத்துல அந்த இடத்துல ஒரு டீப் சைலன்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. அதனால மறுபடியுமே கொஞ்சம் சத்தமா, அம்மா நீங்க இங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எங்க கூட பேசுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த முறையுமே அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. இப்ப அந்த சின்ன பொண்ணு கெரன் அவளுடைய அம்மாவை கூப்பிட ட்ரை பண்றா. அன்பார்ச்சுனேட்லி அவளுக்குமே அந்த அமைதி மட்டும்தான் பதிலா கிடைக்குது. இருந்தாலும் கூட அவங்க 2 பேருமே இந்த முயற்சியை கைவிடுற மாதிரி தெரியல. நம்மளுடைய அம்மா கண்டிப்பா இங்க நம்மளை சுத்தி தான் இருப்பாங்க, நமக்காக ஏதாச்சும் ஒரு சைன் கண்டிப்பா தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அம்மா மேல் இருக்கிற அதீத பாசத்தினால தொடர்ந்து இதே மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அடுத்த சில மணி நேரங்கள் அவங்க பல வழிகளில் பேசி பார்த்ததுக்கு அப்புறமா கூட அந்த மௌனம் மட்டுமே தான் இங்க அவங்களுக்கான ஒரு பதிலா அப்ப இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த மௌனம் இப்ப உண்மையிலேயே அவங்க அம்மா அவங்க கூட இல்ல, அண்ட் இனிமேலுமே வரப்போறது இல்ல அப்படிங்கிற அந்த வாழ்வியல் யதார்த்தத்தையுமே அவங்களுக்கு புரிய வச்சுது. ஸோ இந்த உலகத்தை ஒரு மிகப்பெரிய கனவோட எதிர்நோக்க வேண்டிய அந்த சின்ன பொண்ணுடைய கண்கள் இப்ப கவலையோட குளமாக ஆரம்பிக்குது. அண்ட் அதிலிருந்து வழிந்து வந்த ஒரு துளி கண்ணீர் இப்ப அந்த போர்டு மேல பட்டு தெரிக்குது. இப்ப கெரன் தன்னுடைய அக்கா மடியில சாஞ்சு தன்னுடைய வலியை போக்கிக்க பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிக்கிறா. சோ டீனா இந்த இடத்துல கெரனுக்கு ஒரு அக்காவா மட்டும் இல்ல, ஒரு அம்மாவாகவும் இருந்து அவங்கள சமாதானம் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்படியே நேரம் மெல்ல கடந்து ஏறத்தாழ ஒரு 12 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா டீனா தன்னுடைய சிஸ்டரை தூங்க வச்சுட்டு தானுமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தன்னுடைய பெட்ரூமுக்கு வராங்க. நடந்த எல்லாத்தையுமே மறந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா கண்ணை மூடி தூங்க முயற்சி பண்றாங்க. அப்ப சடனா யாரோ கதவை தட்டுற மாதிரியான ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதனால திடுக்கிட்டு எழுந்த டீனா இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு வித குழப்பத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுடைய அப்பா கிட்ட எப்பயுமே ஒரு ஸ்பேர் கீ இருக்கும், அதனால அவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ அது யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக வீட்டுடைய வாசலை நோக்கி டீனா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த டோர் கிட்ட வந்து அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பட் அங்க யாருமே இல்ல. ஓகே, நம்ம தான் வேற ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம் போல அப்படின்னு தனக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிட்ட டீனா திரும்பவுமே தன்னுடைய ரூமுக்கு வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படி வந்து ஒரு 5 நிமிடம் தான் கடந்திருக்கும், திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. சோ மறுபடியுமே டீனா எழுந்து வந்து பாக்குறாங்க. அண்ட் இந்த முறையுமே அங்க யாருமே இல்லாததை பார்த்து ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க. இப்படியே அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலா தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஒருவேளை தனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு சவுண்டு கேக்குதா அப்படின்னு டீனா நினைச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்த கேரன் தனக்கும் இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. சோ இப்ப அந்த சவுண்ட் எங்கிருந்து வருது அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த 2 பொண்ணுகளும் வீட்டை சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடினதுல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய ஆரம்பிக்குது. அது இந்த சத்தம் வீட்டுக்கு வெளியிருந்து வரல, கண்டிப்பா வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருந்து வருது அப்படிங்கிறது தான். அதனால வீட்டில் இருக்கிற ஒரு ரூமா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பவுமே அந்த சவுண்ட் தொடர்ந்து அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. பட் எக்கோ ஆகிறதுனால அது சரியா எங்கிருந்து வருது அப்படிங்கறத மட்டும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப எல்லா ரூம்லயுமே செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா அந்த பேஸ்மெண்ட் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து நின்ன அடுத்த நிமிஷம் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து தான் இவ்வளவு நேரம் அவங்களுக்கு கேட்டுட்டு இருந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. முதல்ல இந்த சத்தம்
எதனால வருது அப்படின்னு தெரியாம அந்த ரெண்டு பொண்ணுகளுமே ரொம்பவே குழம்பி போய் நிக்கிறாங்க. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு கேரனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம ஓஜா போர்டு மூலமா கூப்பிட்டதால அம்மா தான் இங்க வந்திருப்பாங்களோ, அவங்களுடைய பிரசன்ஸை நம்ம கிட்ட காட்டுறதுக்காக அம்மா தான் இந்த மாதிரியான ஒரு சவுண்டை கிரியேட் பண்றாங்களோ, இப்படியான ஒரு சந்தேகம் தான் அந்த பொண்ணுக்கு வந்துச்சு. சோ இத அவங்க டீனா கிட்டயுமே சொல்றாங்க. சோ இப்போ இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக டீனா இதுக்கு முன்னாடியே கேட்ட மாதிரியே, அம்மா நீங்க தானா அது, நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல மெல்லமா ஒரு அமைதி நிலவ ஆரம்பிக்குது. பட் சடனா அந்த ரூமுக்கு உள்ள இருந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரியான ஒரு டோன்ல 3 முறை நாக் பண்ற மாதிரியான ஒரு சவுண்ட் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பொண்ணுங்க தன்னுடைய அம்மாவுடைய ஆவி கூட பேச முயற்சி பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. நம்ம அம்மா தான் இப்ப இங்க நம்ம கூட தான் இருக்காங்க, ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சைனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டீனா மற்றும் கெரன் அந்த டோர் முன்னாடி நின்று பல கேள்விகளை அவங்க கிட்ட கேட்குறாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அது எல்லாத்துக்குமே நாக் பண்ற மாதிரியே உள்ள இருந்து அவங்களுக்கு பதிலும் கிடைக்குது. பதில் அப்படின்னா எஸ் ஆர் நோ கேள்விகள் கேட்கும் பொழுது எஸ் அப்படின்னா 3 முறை தட்டுற மாதிரியும், நோ அப்படின்னா 1 முறை தட்டுற மாதிரியான ஒரு சவுண்ட் அவங்களுக்கு பதிலா கிடைக்குது. சோ இப்ப அங்க நடக்கிற இந்த எல்லா விஷயங்களுமே அந்த 2 பொண்ணுகளை மகிழ்ச்சியுடைய உச்சத்துக்கே கூட்டிட்டு போகுது. அதே போல அவங்க அப்படி பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த பொண்ணுங்களுடைய அப்பா பிராங்கும் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. அப்ப டீனா மற்றும் கேரன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா பயங்கர சந்தோஷத்தோட அவங்க அப்பா கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையும் பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அது இவ்வளவு நேரமா அவங்களுக்கு அங்க கேட்டுட்டு இருந்த அந்த சவுண்ட் இப்ப பிராங்க் அங்க வந்து அந்த டோர் முன்னாடி நின்னதுமே அவங்களுக்கு கேட்காம போயிருக்கு. சோ அந்த ஓஜா போர்ட் பண்ணும் பொழுது அந்த 2 பொண்ணுங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தாங்க இல்லையா, பட் இப்ப இங்க 3ஆவதா அவங்களுடைய அப்பா இங்க இருக்கிறதுனாலதான் அம்மா எந்தவித ஒரு சைனுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு டீனா மற்றும் கெரன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் பிராங்கோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தன்னுடைய மனைவி இப்ப அவருடைய பொண்ணுங்க கூட இல்ல அப்படிங்கிற துக்கத்தை போக்கிக்க தன்னுடைய பொண்ணுங்க அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாம் ஹாலுசினேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த ஹாலுசினேஷன்னால அந்த 2 பொண்ணுகளுக்குமே எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வரைக்குமே இது இந்த இழப்பில் இருந்து மீண்டு வர்றதுக்கு உதவும் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தா ஒரு வகையில நமக்குமே பிராங்க் யோசிக்கிறது கூட சரியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இல்லையா, அப்படிதான் அவருமே திங்க் பண்றாரு. ஆனா அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, இது எல்லாமே அந்த வீட்டுல அடுத்து நடக்க போற பிரச்சனைகளுக்கான ஆரம்ப புள்ளி மட்டும்தான் அப்படிங்கிறது. நாட்களும் இப்ப மெல்ல மெல்லமா நகர டீனா மற்றும் கெரன் 2 பேருமே அந்த இழப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் அந்த 2 பொண்ணுகளும் அவங்க வீட்டுல கேட்கிற இந்த சவுண்டையும் தாண்டி இன்னுமே சில மர்மமான விஷயங்கள் அங்க நடக்குது அப்படிங்கறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்ச நாளாவே அவங்களுடைய கப்போர்ட்ல இருந்து இறந்து போன அவங்க அம்மா யூஸ் பண்ணின ட்ரெஸ்ஸஸ் ஒன்னொன்னா இப்ப காணாம போகுது அப்படிங்கறத அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அந்த வீட்டுல இருக்கிற பர்னிச்சர் பொருட்கள், அதாவது சேர், சோஃபா மாதிரி பொருட்கள் எல்லாமே அது யூஸ்வலா இருக்கிற இடத்துல இருந்து விலகி வேற வேற இடங்களுக்கு தானாகவே நகர்ந்து போய் இருக்கிறதையும் அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சில நேரங்கள்ல யாரோ அல்லது எதுவோ அந்த வீட்டுல அவங்களுக்கு பின்னாடி இருந்து தொடர்ந்து அவங்களையே கண்காணிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த உணர்வு 1 முறை 2 முறை இல்ல, அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருந்தாலுமே அது அவங்க அம்மா இப்ப அவங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு அந்த 2 பொண்ணுகளும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நாட்கள் போக போக அங்க நடக்கிறது எல்லாமே இப்ப ரொம்பவே மோசமா மாற ஆரம்பிக்குது. சில நாட்களாகவே நள்ளிரவு நேரங்கள்ல அவங்க வீட்டுல யாரோ நடக்கிற மாதிரியும் பேசுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியான சத்தங்களும் அவங்களுக்கு அடிக்கடி கேட்க ஆரம்பிக்குது. ஆல்சோ அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து மட்டுமே கேட்டுட்டு இருந்த அந்த நாக் பண்ற சவுண்ட் இப்ப அவங்க வீட்டுடைய பல மூலைகள் இருந்து கேட்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய ஆட்டிக், கிச்சன் அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் அவங்களுடைய கப்போர்ட்ல இருந்தும் கூட கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் இது எல்லாத்துக்குமே மேல அந்த ஒரு நாள் டீனா தூங்கிட்டு இருந்த சமயம் அவங்களுடைய பெட்டுக்கு கீழே இருந்து கூட இந்த மாதிரியான ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது.
ஸோ எந்த ஒரு சவுண்ட் ஆரம்பத்துல டீனா மற்றும் கேரனுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சோ இப்ப அதே சத்தத்தால அந்த ரெண்டு பொண்ணுகளுமே தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அவங்க அந்த வீட்டுல தனியா இருக்கிறதுக்கே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் அவங்களுக்கு நடக்கிற இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருவித பதற்றத்தோட அழுதுகிட்டே அவங்க அப்பா பிராங்க் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த வீட்டில் இருக்கிறது கண்டிப்பா அவங்க அம்மாவோட ஆத்மா இல்ல, வேற ஏதோ ஒரு பேட் ஸ்பிரிட்டை தான் அவங்க ரெண்டு பேருமே அந்த ஓஜா போர்ட் மூலமா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதனாலதான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் பிராங்கோ தன்னுடைய பாயிண்ட்ல, அதாவது அவருடைய பொண்ணுங்க தான் இந்த மாதிரி எல்லாம் ஹாலுசினேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த பாயிண்ட்ல இப்பவுமே ரொம்பவே உறுதியா இருக்காரு. பிகாஸ் இந்த நாள் வரைக்குமே பிராங்க் அந்த மாதிரி எந்த ஒரு சத்தத்தையுமே ஒரு முறை கூட கேட்கவே இல்லை. ஸோ இப்போ அவர் அந்த பொண்ணுங்க கிட்டையும் இது வெறும் ஹாலுசினேஷன் தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. பட் இத அந்த பொண்ணுங்க நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஸோ இப்படியே மேலும் சில நாட்கள் கடக்க மறுபடியும் ஒரு நாள் டீனா மற்றும் கேரன் தனியா இருக்கிற அந்த நேரத்துல அதே மாதிரியான சவுண்ட் அவங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த முறை என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு டீனா மற்றும் கேரன் அந்த பேஸ்மெண்ட் குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்ட் எங்கிருந்து வருது அப்படின்னு சல்லடை போட்ட மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்க அவங்க எதிர்பார்க்காத, நினைச்சே பார்க்காத ஒரு மோசமான காட்சி தான் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் ஒரு ஹாலிவுட் படத்தையே மிஞ்சுற அளவுக்கு இருந்துச்சு. அப்படி அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டோட இதோடைய பார்ட் 2 வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். நான் வீடியோடைய ஸ்டார்டிங்ல சொன்ன PNB MetLife Nifty 500 Momentum 50 Index Fund NFO பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கு. மாசம் மினிமம் 2000 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல போய் நீங்க கால் ரிக்வெஸ்ட் கூட கொடுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கவனமா ரீட் பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பார்ட் 2 வீடியோ ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அப்படியான அந்த பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி. பாய்.